ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயோங்காவோட ஒரு நியூ சீரீஸ் தேயோங் சீனியர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் கடைசியாக அதோட விட்டுருப்போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேயோங்க உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்திருக்கும். ஸோ அவரை நீங்கள் சேஸ் பண்ணிட்டு போகிறதுல பைபிள் வில்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் தெரிச்சு பிடிச்சி நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடி இருந்திருப்பீங்க. உங்களோட ஹாஸ்டலுக்கு நீங்கள் போகும்போது அவர் நீ க்ளீனர்னு தானே சொன்னேன், ஆனால் எப்படி வந்து மாட்டிக்கிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை ஒரு மாதிரி க்ரீப்பியாக பார்த்துருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க இப்போ டேரெக்டாக ஸ்டேக்கில் போகலாம். இப்போ தேவங்க லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்தோட்டு கேஷுவலாக போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்களோட ரூம்குள்ளே போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ சாமி இருக்க போல், அதில் அப்படியே நீங்கள் கும்பிட்டு தேங்க்யூ காட் தேங்க்யூ காட் தேங்க்யூ காட், எப்படியோ தப்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே காலேஜுக்கு வரமாட்டார். அப்படியே ரேராக வந்தாலும் அவ்வளோ பெரிய காலேஜில் நான் மாட்ட வாய்ப்புன்னு நினைக்கிறேன். தேங்க் காட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். கடவுளே ரொம்ப 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 தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு முட்டை தேங்க்யூ சொல்லிட்டுருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு அந்த பெட்டில் போய் படுக்கிறீங்க பாருங்க. லைக் அவர் இந்த காலேஜுக்கு போனதில் உங்களுக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடி ஆச்சு உனக்கு, இன்றைக்கி என்ன எக்ஸாமா என்ன, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா, நல்லா எழுதியிருக்கியா, அதனால தான் தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கேன் என்ன கடவுளுக்கு. எக்ஸாமுக்கு கூட நான் இப்படி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்க மாட்டேன்டி. ஆனால் இப்போ நடந்தது என்னமோ மேஜிக்கலாக இருக்குது. அது உனக்கு சொன்னாலும் புரியாது. நல்ல வேலை அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன லவ் ஏதாவது செட் ஆகிடுச்சா என்ன? ஐயையோ ஆத்தா, இந்த லவ்வு இந்த க்ரஷ்ஷு இதெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு பேசாமல் இருங்கடி, பட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே முனவரிங்க. என்ன தாண்டி ஆச்சு? எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ ஒருத்தனை க்ரஷ்ஷுன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணுறதே. ஃபைனலி நீ இந்த உலகத்தில் இருக்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சா அண்ணா? ஒருவேளை அவன் வந்துட்டு பேசிட்டானா? அதுக்காக தான் கடவுள்கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிருக்கியா? வாயில் வசம் வச்சு தேக்க ஆலயம் மண்ணையும் பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடி நான் இப்படி சொல்லிட்டேன்னு என்ன ஏண்டி திட்டுறா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அதெல்லாம் க்ரஷ்ஷுன்னெலாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த பையனுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவனும் ஆக்டர்லாம் கிடையாதுல்ல அவனை போய் நான் க்ரஷ் பண்ணுறதுக்கு. எனக்கு எனக்கு நான் தான் லவ் மை செல்ஃபு. ஆமாம் வேறு யாரையும் நான் க்ரஷ் பண்ணுறதா இல்லை, காதலிக்க போகிறதும் கிடையாது. அதனால் இதை பற்றி எதுவும் பேச வேணாம், ஓகே? சரி போய் தொலை, விட்டு ஒளி அப்படின்னு சொல்கிறா. மச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், வெளில போகலாமா, ட்ரீட் என்னது, அப்போ வரேன் அப்படிங்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போயிட்டு அப்படியே ஜாலியாக பக்கத்தில் தான் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது போல், அங்கே போயிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு, பிகாஸ் மனசு சந்தோஷமாக இருக்கே அதனால் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் அப்படியே தும்முன்னு 2 பேரும் ஒரு கோக்கை குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. மச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். ஐயோ இந்த மாதிரி நாள் டெய்லியும் வந்தால் எனக்கு வெள்ளவாசமாக டெய்லியும் டின்னர் கிடைக்குமே அப்படிங்கிறா. மூட்டு வா. இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சு தெரியுமில்ல, 2000 ரூபா. டெய்லி செலவு பண்ணுறதுக்குன்னா நான் ஞாபகம் போட்டு தான் போகணும் படி அப்படிங்கிறீங்க. சரி மச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு பேசிட்டு போக, இங்கே வந்து லைக் அவர் வந்து காரில் மரத்துக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிருக்கார். லைக் ஒரு கார் நின்றுச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேருமே கோக்கில் குடிச்சிட்டு போகிறது பேசுகிறது எல்லாத்தையுமே இங்கே தேவங்க ஒளிஞ்சது கேட்டுட்ருக்கார். பிகாஸ் அவருக்கு நீங்கள் சொன்ன பொய்கள், அதுவும் இல்லாமல் அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிட்டுங்கிறது அவருக்கு தெரியுது. கெஸ் பண்ணுறாரு, ஒரு 75% ஹீ கெஸ்ட். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது அந்த பொண்ணை பற்றி வேவு பார்க்காம இருப்பாங்களா என்ன? இத்தனை நாள் நீ என்னை வேவு பார்த்தல, இனி நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க இருந்துகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பேசிட்டு போகும்போது
அம்மனி ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல எனக்கு. ட்ரீட் எல்லாம் ஃப்ரெண்டுக்கு வச்சிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த கார்லயே உட்காந்துட்டு ஓகேங்களா. ஸோ ஃபைனலி நீங்களும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஹாஸ்டலுக்கு போயாச்சு. அப்படியே ஹாஸ்டல்ல உங்களோட ரூமுக்கு போயிட்டு லைட் ஆஃப் பண்ணுறது எல்லாமே தெரியுது. அப்படியே ஸ்க்ரீன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போத்துன்னு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் படுத்து தூங்கிட்டீங்க. இஸ் லிட்ரலி வெயிட்டிங் தேர் லைக் அப் டு மார்னிங் 6 o'clock வரைக்குமே அதே காரில் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவள் அடுத்த நாள் எப்போ எழுந்திரிப்பா, உங்களோட ரொட்டீன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 போல் எழுந்திரிச்சிட்டு கடகடன்னு குளிச்சுட்டு கிளம்பிட்டு நீங்கள் உங்களோட காலேஜுக்கு வழக்கம் போல் கிளம்பிட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வரல. ஆக்சுவலாக அவள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் போல். ஸோ அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மிட் ஷிஃப்ட்டு, நீங்கள் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு. அந்த புள்ள மதியானத்துக்கு மேலே தான் காலேஜ் கிளம்பும். காலேஜ் மெட்டுங் சாரி ஹாஸ்டல் மெட்டுங்கிறதால உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அந்த ஃப்ரெண்ட் ஓகே. ஸோ டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தனியாக ஒரு சைட் பேக்கில் அப்படியே கையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஜீன் தென் ஒரு க்ராப் டாப் மாதிரி போட்டுட்டு தென் செயின் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு தென் அப்படியே அழகாக லூஸ் ஹேரில் அப்படியே லைட்டாக குதிச்சு போகிறீங்க. பிகாஸ் யூ ஆர் ஹாப்பி நவ். அவனை பார்க்க மாட்டோம். ஸோ இனிமேல் காலேஜ்க்கு பயந்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ பிளா 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 அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே குதிச்சுட்டு சந்தோஷமாக அப்படியே போயிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. நேற்று உள்ள நேற்று உள்ள இந்த மூடு இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டுருக்கு போலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு இங்கே தேவன் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே கார் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகுது. ஹீ இஸ் ஃபாலோயிங் யூ. ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ். தென் ஆஃப்டர் தட் ஒரு பஸ் இருக்குது. அதை பிடிச்சிங்கன்னா 5 minutesல அதாவது அந்த பஸ் பிடிச்சிங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே உங்களோட காலேஜ் தான். ஸோ அந்த மாதிரி பஸ்ஸில் வெயிட் பண்ணிருக்கீங்க. பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏறியாச்சு. அதில் உங்கள் கூட ஏறினதும் தேவங்க தான். அவரோட கார் அங்கே சைடில் எங்கேயோ பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் உங்களுக்காக உங்கள் கூட ஏறியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்டில் ஏதோ சம்திங் ஏறி உட்காந்துட்டீங்க. அவர் பேக் சீட்டில் இருக்கார் ஓகேங்களா. அவரோட கண்கள் உங்களை பார்க்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைக் ஹூடி தென் வந்து சன்கிளாஸஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு லிட்ரலி ஹி கவர்ட் அப் எவ்ரிதிங். ஸோ பார்க்கும்போது தெரியல யாரோ ஒருத்தவங்க உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ ஃபைனலி நீங்கள் பஸ்ஸுக்கும் போயாச்சு. அதாவது உங்கள் காலேஜுக்கும் போயாச்சு. அப்படியே நடந்து போகிறீங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவருமே உங்கள் நியர்பை காலேஜுக்கு போனாலும் நீங்கள் என்ன கிளாஸ் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது இல்லையா. அதனால் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஒரு ஒரு கொஞ்சம் நல்லா அப்படியே தள்ளி உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. ஃபைனலி உங்களோட பிளாக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன செக்ஷன், எந்த டிபார்ட்மெண்ட்டு, என்ன ஸ்டடீஸ் படிக்கிறீங்க, எவ்ரிதிங் எல்லாமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் ஹூடி அந்த இது கிளாஸஸ் அதெல்லாம் போட்டதால் தெய்வம் தான் அது வந்திருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஏதோ ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேஷுவலாக வந்திருப்பாங்க. தென் இங்கே உங்களை பற்றி ஓரளவு கெஸ் பண்ணிட்டாரு. தென் இவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவரை உங்களோட நம்பரையுமே அப்படி இப்படின்னு பேசி இப்படி கரெக்ட் பண்ணி வாங்கிட்டார். ஸோ இவர் தான் பெரிய ஆள் ஆச்சு காலேஜில். எல்லாருக்குமே அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு ஆசையாக ஒரு 2 பேர்கிட்ட பேசினாலே போதும் உங்கள் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்துடும். அந்த மாதிரி அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் எல்லாமேன்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களோட டெய்லி பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கிளாஸ், என்ன டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி. தென் வந்து நம்பர் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். தென் அதே மாதிரி பஸ் பிடிச்சி திருப்பியும் அவரோட காரை எடுத்துகிட்டு வந்து தென் வீட்டுக்கு போகும்போது அப்படியே உங்களோட நேமை சேவ் பண்ணியிருக்கிறத பாருங்கள். P30 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறாரு. ஓகே அந்த ஓகே ப்ராடக்ட் அந்த P30 நீங்கள் 30வது ப்ராடக்ட் அவருக்கு. ஸோ அதனால் P30 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைல் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் பொத்துன்னு குதிக்கிறாரு. ஸோ ஸ்விம் பண்ணுறாரு. தென் அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக ஹேங் அவுட். தென் அப்படியே கொஞ்சம் வெயில் அப்படியே அப்படியே பாடி அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் அப்படியே சரக்கு இருக்கும். அதை அப்படியே குடிச்சிட்டே அப்படியே சில் பண்ணிட்டுருக்காரு. தென் ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது. அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக யார்கிட்டேயோ சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பார் போல் உங்களோட நம்பரை கொடுத்து. இந்த பொண்ணு பேர் இது
இவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்தாலும் லைட்டாக ஒரு ஸ்மிப் பண்ணிட்டு ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைட்டாக தேவங்க சிரிச்சுட்டு தென் திருப்பியும் ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இப்படியே இருந்துட்டு போக ஈவினிங் ஆயிருந்திருக்கும். நீங்களும் காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்குமே வந்துட்டீங்க. லைக் இப்போ வந்து நார்மல் ஆகிட்டீங்க. அந்த பயம் பதட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக இருக்கீங்க இப்போது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறீங்க. ஸோ லைக் லிட்ரலி இந்த 10 to 15 டேஸ் நார்மலாகவே போயிட்டு பட் இந்த 10 to 15 டேஸ் உங்களை நோட் பண்ணாமல் இல்லை, அவர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கார். நீங்கள் எப்படி இத்தனை நாள் தேவங்களுக்கு தெரியாமல் தேவங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி அந்த மனுஷனும் இப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸையும் ஒழுங்காக பாஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் எழுதுறீங்க. இங்கே தெய்வம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, உங்களை நோட் பண்ணிருக்காரு. எவ்ரிதிங் நோட்டட். ஸோ லைக் லிட்ரலி 1.5 months இப்படியே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அதான் செமஸ்டர்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஊருக்கு போவோம், அம்மா அப்பாவை பார்ப்போம், அதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ ஊருக்கும் போயாச்சு, அம்மா அப்பாவை போய் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்லாம் இருக்கீங்க. ஃபைனலி லீவ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் இஸ் கோனா டு பி ஸ்டார்ட். ஸோ அப்படி இருக்கிறச்ச நீங்கள் இப்போது ஃபைனல் இயர் ஓகேயா? ஸோ இப்படி இருக்கவே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுக்கிறீங்க. அதே ரூம், அதாவது ஹாஸ்டலில் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டா. ஸோ ஜாலியாக பேசி இருந்துட்டு டுடே இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யுவர் காலேஜ். ஸோ கிளம்பியாச்சு. நீங்கள் பஸ்ஸில் பிடிச்சிட்டு தென் உங்களோட காலேஜுக்குமே போயிட்டீங்க. இப்போது கிளாஸஸ் மாறுது. நீங்கள் இந்த பிளாக்லேருந்து இந்த பிளாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஸுமே மாறிடுச்சு. ஸோ அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சிட்டு உங்களோட ஒரிஜினல் கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் உட்கார்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 45 minutes ஆயிருந்திருக்கும். ஃபைனலி நீங்கள் போயாச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 5 minutesலேயே கிளாஸ் ஹவருமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்லேயே யாருமே உங்களை வந்து இந்த கிளாஸ்லாம் எடுக்கலை. ஸோ அப்படியே இருந்துகிட்ருக்கவே ஒரு 15 minutes லேட்டர் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. அதாவது உங்கள் ஃபோனுக்கு கிடையாது, கிளாஸுக்கு. ஓகேவா? யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிஜியில் வந்து ஃப்ரெஷர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி இருக்குது, அதுக்கு ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அதுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட் கிளாஸஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க, அதனால் நீங்கள் கைண்ட்லி வந்து அட்டென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கிளாஸஸ்க்குமே ஒரு இன்விடேஷன் மாதிரி போகுது. ஓ! பிஜிக்கு அதுக்குள்ளேயா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிளாஸஸை, பர்றா அப்படின்னு சொல்லிட்டு யூஜி அண்ட் சைமல்டேனியஸாக பிஜி ரெண்டுத்துக்குமே ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்ட்டி வைக்கிறாங்க, ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே அட்டென்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துருப்பாங்க. ஸோ உங்கள் கிளாஸுமே போயிருந்துருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிளா உட்காந்துட்டு அப்படியே இந்த இடம் செட்டில் ஆகிறதுக்கே ஏறக்குறைய ஒரு 10 to 15 minutes ஆயிருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச இங்கே ஃப்ரெஷர்ஸ்க்காக நிறையா எப்படி சொல்கிறதுன்னா ஈவெண்ட்டு, சிங்கிங்கு, டான்ஸு, எவ்ரிதிங் எல்லாமே நடக்குது. இங்கே என்ன சொல்கிறதுன்னா நிறையா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் குசு 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 அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்துட்டுருக்காங்க. என்ன சத்தமாக இருக்குது, இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்துட்டு இருந்தேங்க, டான்ஸ் ஈவெண்ட் ஏதாவது வரப்போதா நான் அதுக்காக சந்தோஷத்துல எல்லாம் மிதக்குதுங்களா நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன தாண்டி அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்கள்ட்ட கேட்டேன். உனக்கு தெரியாதா மச்சி, என்னது அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை அப்படியே உங்களுக்கு திருப்பி விட்டு அந்த டைரக்ஷனை பார்க்க வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து விட்டு அவங்க வாயிலேருந்து ஜொல்லே ஊற்றும் போல அந்த மாதிரி ஆனும் பேன்னு பார்க்குறீங்க. என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. தேவங் சீனியர் பிஜி இங்கே தான் போட்டிருக்காராண்டி. வாவில்ல, இன்னும் 2 years நம்ம அவரை பார்க்கலாம். எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி தேவங்க பார்க்குறீங்க. ஸோ தேவங்க அப்படியே அப்போ தான் ஆக்சுவலாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவரை பக்கத்தில் ஒரு 2-3 பசங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நடந்து வந்துட்டுருக்கும் போது என்னமோ உங்கள் கண்ணுக்கு தேவங்க உங்களை பார்க்குற மாதிரி தெரியுது. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தான் ஹைட் பண்ணுற ஆளாச்சே, க்ளீனர்னு வர சொல்லியிருக்கீங்க. ஆனால் நியர்பை ஒரு 1.5 months ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, மறந்துருப்ப வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே பேக்கில் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா, நம்ம பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து வந்திருப்பா, அப்படியே நம்ம முதுவை வளைச்சி அவளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஒளிஞ்சிக்கிறீங்க. அவன் நம்மளையா பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பிக் பண்ணி பார்க்குறீங்க.
அவர் கண் என்னமோ உங்களை தான் பார்க்குற மாதிரி இருக்கு. இரு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பொண்ணு வேற இருக்கா. என்ன கிடையாது, அவளை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஃபைனலி பாய்ஸுக்கு தனி ரோ, கேர்ள்ஸுக்கு தனி ரோ அந்த மாதிரி இருக்குது. அந்த இதில் எங்கேயோ அவர் உட்காந்துருக்கார் போல். ஸோ உட்காந்ததும் ஏய் தெய்வம் கரெக்டாக நம்மளுக்கு பக்கத்தில் தாண்டி இருக்காரு. ஐயோ நம்ம சைடு திரும்பினா தெய்வம் தானே தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு இருக்குங்க. ஐயோ என் கண்ணுக்கு தெரிய வேணாமே, இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மச்சி எனக்கு வயிறு வலிக்குது, ரெஸ்ட் ரூம் போகணும்டி. ஏய் இப்போ தாண்டி தெய்வங்க பார்க்குறேன், நீ வேணா தனியாக போய்ட்டு வா. சரிடி, நான் பார்த்து போயிட்டு வரேன், நீ இங்கே இரு. ஏன் இடத்துல வேணாலும் நீ உட்காந்துக்கோ, ஓகேவா? சரி பார்த்து சீக்கிரம் போய்ட்டு வா. இவ்வளோ அழகான வியூவை போய் மிஸ் பண்ணுறாப்பா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்லாம் திட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே குனிஞ்சு அந்த இடத்த விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே டோர் இருக்கும், தெரிச்சு ஓடிட்டீங்க. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடுறீங்க. உங்களுக்கு மூச்சு வாங்குது. ரொம்ப நாள் கழித்து திருப்பி அதே ஒரு பத்தட்டம் உங்களுக்கு வந்துட்டு, ஐயோ என்ன பண்ணுவேனே கடவுளே, வந்துட்டானா, பிஜியா, மாஸ்டர்ஸா, இவனா, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லியே 2 வருஷம். ஏய் வையன் லூசாடி நீ, இது பார் அவனுக்கு ஒன்று தெரிய வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. அவனுக்கு இன்னமும் அந்த கிளீனர் மூஞ்சி ஞாபகம் இருக்கோ? லூசு மாதிரி ஏதாவது நினச்சிட்ருக்காது. இது பாரு, பிஜி வேறு பிளாக்கு, நம்ம வேறு பிளாக்கு. அதனால் மீட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் தான் மீட் பண்ணணும். அதுவும் அப்படி இப்படின்னு எவன் மண்டையிலையாவது மறைச்சிக்கலாம். அதுவும் கொஞ்சம் மாதம்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் யாருன்னே தெரியாது, மறந்துருப்பான். அதனால் நம்ம மறைஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் 2 வருஷம் இருந்தால் என்னென்ன, நம்மளுக்கு இது தானே ஃபைனல் இயரு, கிளம்பிட வேண்டியதான். அதாடி முடியாது. ஜஸ்ட் நீ 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 யார்? பயப்படாத. பயந்தாதான் சந்தேகம் வரும், சரியா? பயப்படாத பையன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே தைரியம் சொல்லிவிட்டு அப்படியே மூஞ்ச கழிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. கதவுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு தூணுக்கு பக்கத்தில் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை நோட் பண்ணல. திருப்பியும் அங்கே போகணுமா? இல்லை, நம்ம அங்கே இல்லைன்னா யாருக்காவது தெரியவா போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்து போகிறீங்க. ஓய் பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தூண்லேருந்து ஏதோ ஒரு உருவம் வெளில வர மாதிரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. ஏன்னா அது தெய்வம் தான். பார் எதுவும் காட்டிக்காத, நம்ம கேஷுவலாக டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு, யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி மூஞ்சி அப்படியே வச்சுட்டு கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு, நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. நான் இந்த காலேஜில் படிச்சிட்ருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி நீ நான் மீட் பண்ணது இல்லையா அப்படி சொல்லிட்டு எங்கள் தேவம் கேட்குறாரு. மேபி இருக்கலாம், ஏன்னா நானும் இந்த காலேஜில் தான் படிச்சிட்ருக்கேன். ஸோ இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படிங்கிறீங்க? நீ என்ன டிபார்ட்மெண்ட்? டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க. ஐயோ தெரிஞ்சதுன்னா திருப்பி நம்மள்ட்ட வந்து நிற்பானோன்னு சொல்லிட்டு நானா சிஎஸ் டிபார்ட்மெண்ட், செகண்ட் இயர் அப்படிங்கிறீங்க. ஓ அதான் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே பொய்யாடி சொல்கிற அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. பை த வே நைஸ் டு மீட் யூ, மை நேம் இஸ் கிம் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே ஷேக் பண்ணுறதுக்காக அப்படியே கை வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே நீட்டாக இருக்கிற அந்த ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு பேனிக் ஆகுது. நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிடுறீங்க, லைக் வணக்க வைக்கிறீங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் ஆச்சாரமாக இருக்க மாட்டாள். நாங்கள் கொஞ்சம் ஆச்சாரமான குடும்பத்தில் உள்ளவா. எங்களுக்கு கையை பிடிக்கிறது
கட்டி பிடிக்கிறதெல்லாம் அ, சரி வராது. என் தோப்பனாருக்கு தெரிஞ்சவ நிறைய பேர் இருக்கா இங்கே. தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். மன்னிச்சிடுங்கோ. நான் நான் பொம்மநாட்டியை தாண்டி வேறு யார்கிட்டையும் பேச மாட்டேன். அதனால் நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி, என்ன லாங்குவேஜ் இது, என்ன ஸ்லாங் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே குறுக்குறோன்னு உங்களை பார்க்குறாரு. நான் 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 பிராமின்னு, நான் ஆற்றுலேருந்து வந்துட்டுருக்கேன். என்னோட ஸ்லாங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். என்னை மன்னிச்சிடுங்கோ, எனக்கு நாழியாருது. நான் சித்த போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு அந்த இடத்துட்டு போயிட்டீங்க. அப்படியே போயிட்டு வேற ஒரு செவருக்கு பின்னாடி நின்றுட்டு, நான் எதுக்கு தான் டோட்டலாக மாற்றினேன், நான் ஏன் இந்த மாதிரி பேசினேன், ஐயோ இவனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போய் சரளமாக வாயில் நுழையுதே, நான் பிராமினும் கிடையாது, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, அவன் கையை குலுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணுவேனா அப்படி சொல்ல நீங்கள் அப்படியே லைட்டாக எக்கி பார்க்குறீங்க. அவன் அதே இடத்துல ஸ்டன்னிங்காக நின்றுட்டுருக்கான். எவ்வளோ நேரம் பேசும்போது நல்லா தானே பேசினாச்சு, திடீர்னு ஸ்லாங்கை மாற்றுது அப்படி சொல்லிட்டு தேவாங்க அப்படியே அவரோட ஃபோன் எடுக்கிறாரு, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் பிராமின் பொண்ணெல்லாம் கிடையாது, நார்மலான இது தான், நான் வெஜிடேரியன். பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் அவருக்கு இருக்குது. என்கிட்ட பொய்யாடி பேசுகிற, நானே ஒரு கேடி, நீ என்னே ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. நீ சொல்லு, எவ்வளோ வேணால் போய் சொல்லு, நானும் பார்க்குறேன் உன் போய் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஒரு நாள் மாட்டாமையா போயிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க லைட்டாக சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு போயிட்டாரு. ஐயோ, அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்காதுல்ல, வாய்ப்பே இல்லை. 1.5 வருஷம் ஆச்சு, 1.5 மாதம் ஆகுது, இருக்காது. சும்மா பார்த்துருந்துருப்பான், நடந்துட்டு இருந்திருப்பான், பார்த்தான், எங்கேயோ பார்த்த முகம்னு சொல்லிட்டு பேசியிருக்கான், தச்சால் வேறு எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டீங்க. ஸோ இப்போது உங்கள் கிளாஸில் யாருமே இல்லை, ஏன்னா எல்லாருமே அந்த ஈவெண்ட்டுக்காக, அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்காங்க, அதாவது ஸ்டேஜ் அண்ட் சம்திங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இவர் பண்ணதெல்லாம் வயிறெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குது, ஸோ அதனால் படுத்தா போதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கிளாஸ்க்கு நீங்கள் அடிச்சு பிடிச்சி வந்துட்டீங்க. ஓகேயா, இங்கே நீங்கள் ஒரு 1.5 hours தூங்கிட்டீங்க. ஓகேவா, நல்ல ஒரு உறக்கம். இங்கே நடக்கிற சத்தம்லாம் கேட்குது, எல்லாருமே அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தால் இந்த பேசுகிறது சிரிக்கிற அந்த சத்தம்லாம் கேட்கும்ல, ஸோ அந்த மாதிரி சத்தமாக கேட்கும்போது அதுலேயே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி எழுந்திரிச்சிட்டதும் அப்படியே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிட்டு ஒரு மாதிரி தூக்க கலைஞ்சி எழுந்திரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எழுந்திரிச்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்போது எல்லாம் இந்த கிளாஸில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் கதவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா, ஸோ லாக்கெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த கதை ஓப்பன் பண்ணுறச்ச அதில் ஏதோ ஒரு பெரிய A4 ஷீட்டில் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு பை கிம் தே யாங், பிஜியில் அவர் என்ன படிக்க போகிறேன்னா MSc படிக்க போகிறாரு, ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதும் வித் அவரோட ஃபோட்டோ வேறு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன 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 என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கதவு கிட்ட தான் நிற்கிறாங்களே ஒழிஞ்சு யாருமே கதவைக்குள்ளே வரல, தாண்டிட்டு வரல. என்ன நம்ம லாக்கும் பண்ணல, ஏன் எல்லாம் அதிலே நிற்கிதுங்க, இதுங்க வேறு தலைவலிக்கு மேலே இதுங்க ஒரு பெரிய தலைவலி, இதை நம்ம தான் வேறு ஓப்பன் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு டம்முன்னு அப்படியே எழுந்திரிச்சிட்டு, கதவை நான் லாக் தான் பண்ணலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹேண்டலில் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லாம் அப்படியே உங்களை பார்க்குதுங்க. வையான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே எல்லாம் அந்த நோட்டை பார்த்துட்டு அப்படியே பார்க்குதுங்க. எல்லாம் திருன்னு ஓடுதுங்க, ஏன்னா இது ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸு. ஸோ அதனால் அப்படியே தீ போல் ஸ்ப்ரெட் ஆகுது. இது ரூமரா இல்லை நிஜமாகவே இது உண்மைதானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் நம்பவும் முடியல. பட் ஸ்டில் இது தேயோங்கோட ஃபோட்டோஸ் வேறு இருக்குது, பை கிம் தேயோங்கன்னு வேறு எழுதியிருக்கு. யாரும் ரூமரோ என்னமோ அதை நம்ம இப்போதைக்கு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் தானே நினப்பாங்க. அதனால் இது கடன்னு காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. இங்கே நீங்கள் என்ன எல்லோரும் என்னையே பார்க்குறீங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படியே எல்லாருமே கதவை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க.
கதவுல அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைடில் வந்து பார்க்குறீங்க. ஆ எது நானா? இல்லை, நிஜமா இல்லை. சாரி கைஸ். வயன்னு நான் ஒருத்தி தான் இருக்க முடியுமா என்ன? வேறு எங்கேயாவது இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஏன் அதை நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இந்த கிளாஸில் வயன்னு நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்க. அதுவும் இந்த கிளாஸில் டோரில் மட்டும்தான் இருக்குன்னா அப்போ ஒன்றை தானே வயன் மென்ஷன் பண்ணுறாங்க. ரியலி யூ லவ் தேயோங்? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அண்ணா? டேட் பண்ணுறீங்களா அண்ணா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லை நிஜமாக இல்லை. நான் இன்றைக்கி காலையில் தான் அவர்கிட்ட பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். நிஜமாக வேறு எதுவுமே கிடையாது. நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அப்படியே யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருக்குது. லைட்டாக ஷூ டப் 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 டப்னு அப்படியே சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. தேயாவுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அந்த வழியை பார்த்து விடுறாங்க. ஸோ இங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. நீங்கள் அப்படியே தேவங்கே பார்க்குறீங்க, அப்படியே அரண்டு பார்க்குறீங்க, அப்படியே கல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. இங்கே என்ன சத்தம்னு கேட்டேன் அப்படிங்கிறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டோரை கட்டுறாங்க. இது ரூமர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு சொல்லுது. நிறைய க்ரஷ் தான் இருக்குல்ல அவருக்கு. அவர் அப்படியே அதை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு, யார் சொன்னது ரூமர்னு? இல்லையே, உண்மையாக தான் அதில் எழுதியிருக்கு. உண்மை தானே? அது அது எப்படி? நான் உங்களை லவ் பண்ணவே இல்லையே. பட் ஃப்யூச்சரில் லவ் பண்ணுவோம்ல, அதான். தென் கைஸ், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ஷீ இஸ் மைன். யாராவது அவளை டேர் பண்ணி தோட்டணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு கிராஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாரு. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு லைக் இத்தனை நாள் தெரியும் வந்து சிங்கிள், பட் திடுதுப்புன்னு ஒரு பொண்ணுக்கு ஃபாலோ ஆகிட்டு அதுவும் அஃபிஷியலாக இப்படி போய் சொன்னால் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காது? அந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டுருக்காங்க. பை த வே ஸ்வீட் ஹார்ட், நான் அவங்க கூட இப்போ வெளில போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு வேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நான் யாருன்னா அவனை கண்டுபிடிச்சிட்டானா? நான் அவன்கிட்ட நிறைய போய் வர சொல்லிட்டேன். ஓ மை காட். அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட நின்றுட்டு, ஃபைனலி இதுதான் நீ சொன்ன டிபார்ட்மெண்ட்டா அண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு, லைக் போய் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி. அது டக்குன்னு நீங்கள் கேட்டீங்களா? ஒரு நிமிஷம் சித்த பயந்துட்டேன். அதான் போய் வந்துடுது, நான் மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் நீ பிராமின், நான்வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் உண்மை தானே? அதெல்லாம் உண்மைதான். சந்தோஷம். ஆக்சுவலாக அவன்கிட்ட சொல்லியிருக்கணும், இது உனக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படியே பாஸ் பைக் போயிட்டு இருந்தேன்னா அதான் ரெஸ்ட் ரூம்லேருந்து அழகான ஒரு பொண்ணு வந்துச்சு. எனக்கு லவ்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. தட்ஸ் ஆல். நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் டேட் பண்ணலாம், பிடிச்சிருந்தால் லவ் பண்ணலாம், ஓகே? ஐயோ, இதுக்கெல்லாம் எங்கள் ஆற்றுல ஒத்துக்க மாட்டாங்க. ஆற்றுனா அப்படிங்கிற ஆற்றுலன்னா வீட்டில் ஒத்துக்க மாட்டா. தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும். எதுக்கு சொல்லிக்கிட்டு? நான் தான் சொல்கிறேன்னு, ரொம்ப டேட் பண்ணலாம், பிடிச்சா லவ் பண்ணலாம். நீ இதுக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சொல்லியிருக்கேனோ இல்லையோ, இங்கே நிறையா பேருக்கு என் தோப்பனாரை தெரியும். நான் மட்டும் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் யாராவது பார்த்தானா அது எங்கள் தோப்பனாருக்கு போயிடும். அதுக்கப்புறம் நான் படிக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், என்னை விட்டுருங்கோல, நான் அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடுறேன். நான் அவன் உங்கள் அப்பங்கிட்ட சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன். இங்கே எந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், ஓகே? யூ கேன் ட்ரஸ்ட் மீ. நம்ம டேட் பண்ணலாம். அப்புறம்
எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆசை இருக்குது. லைக் ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு லவ் பண்ணோன்னு. அதுவும் நீ வேறு பிராமின்னு வேறு சொல்லிட்டியா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க. அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மாமியாக வேறு இருக்கியா? அதாவது தான் தான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கல்ல, கைண்ட் ஆஃப் என்னோட ரேஞ்சுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வை கான்ட் ஐ ட்ரை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம். தென் ஃபோர்ஸ் கிடையாது. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எனக்கு பிடிச்சா லவ் பண்ணலாம். ஓகே, எந்த ஒரு வரிஸும் இல்லை. ஆனால் எனக்கு டேட் பண்ணுறோம் அவ்வளோதான். நோக்கு நேக்குன்னெலாம் கிடையாது. நமக்கு டேட்டு பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டேட். எங்கே போகலாம் சொல்லு. அது அது ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. திடுது பொண்ணு, இவனோட கேரக்டர் இது கிடையவே கிடையாதே. அது அன்றைக்கி கூட பார்க்கும்போது கூட லவ்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அவன் கடுப்பானானே. அந்த பொண்ணை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டானே. இப்போதைக்கு இவன் லவ்ங்கிற பேரில் என்ன ஃபாலோ பண்ணுறான், என்கிட்ட வரானே தெரியல, எனக்கு பயமாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. ஹோய் மாமி, என்ன ஆச்சு? என்ன நான் ரொம்ப திங்கிங்கா? ஓ, லவ் பண்ணால் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதை பற்றி ஒன்றும் திங்க் பண்ணாத. சரி, ஓகே, நானே பிளான் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமலாம் கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேயில் ஒன்றும் நடத்த மாட்டாங்க, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அப்படியே தரத்தனை அழைச்சிட்டு போகிறாரு. லைக் உங்களுக்கு அதில் பிடிச்சிருக்கா இல்லையா நத்திங் எதுவுமே கேட்கல. லைக் கை அப்படியே இழுத்துட்டு அப்படியே காரில் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு சீட் பெல்ட்டு போட்டுட்டு நம்ம போகலாம், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு 20 நிமிஷம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களோட அந்த இது பெல்ட் இருக்கும்ல, சீட் பெல்ட்டு, அதை அப்படியே கட்டிட்டு அப்படியே காரில் எழுந்திரிச்சிட்டு உங்களுக்குமே கதை ஓப்பன் பண்ணி விட்டு கீழே இறங்க அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. இறங்குமா அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே இறக்கி விடுறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பயத்தில். இது வரைக்கும் டேட்டுன்ற பேச்சே இல்லை, பண்ணதும் கிடையாது. வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதால ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட ஷோல்டரை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஒரே செகண்டில் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அவரோட இப்படியே இழுக்கிறாரு. ஸோ உங்களோட ஷோல்டர் வந்து அவரோட செஸ்ட் கிட்ட அப்படியே ஹிட் ஆகுது. அப்படியே நிற்கிறச்ச அந்த மனுஷன் ஸ்மைல் பண்ண அடசர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்க. அது ஒரு செல்ஃபியாக எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு அங்கே பாருமா அப்படிங்கிறாரு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்மைலெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி தான் பேன்னு நிற்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வராரு. இப்போ வா வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. இல்லை கிளாஸ் இருக்குது. அப்படியே ஒரு பார்வை தான், குடுக்குன்னு ஏறி உட்காந்துட்டீங்க. கேட்க அப்படிதான் இருக்கணும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட் போட்டுட்டு போகலாமா அடிச்சுட்டு கார் அப்படியே ஜில்லுன்னு ட்ரைவ் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது. அப்படியே உங்கள் 2 ஹேண்ட் அப்படியே சீட் பெல்ட்டை தான் டைட்டாக பிடிச்சிருக்கு. எங்கேயாவது பார்க்கு பீச்சுன்னு அழைச்சிட்டு போனால் சரி, ரூமு ரெசார்ட்டுன்னு அழைச்சிட்டு போய் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ. ஏன்னா அப்படிங்கிறீங்க. அது நான் உங்களுக்கு எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறீங்க. ஏன்னா சிம்பிள், பேபின்னு கூப்பிடு. பேபி பேபின்னு கூப்பிடு. அது கூப்பிடு பேபி அப்படிங்கிறீங்க. சொல்லு பேபி அப்படிங்கிறாரு. நம்ம ஏன் பார்க்கு பீச்சுன்னு போகக்கூடாது? அப்படியா? அஷிஷோ, நான் ரெசார்ட் புக் பண்ணிட்டேனே அப்படி சொல்லி அப்படியே கிளாக்கை பார்க்குறாரு, அதாவது வாட்சை பார்க்குறாரு. டக்குன்னு நீங்கள் அவரோட ஆக்சுவலாக ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸில் இருக்கும், ஓகேவா? கியர் போடுறதுல ஒரு ஹேண்ட் இருக்கும், இன்னொன்று ஸ்டேரிங்கில் பிடிச்சிட்டு இருக்கும்.
டக்குனு பயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ரெசார்ட்டை புக் பண்ணலான்னு பயம் வந்துட்டு உங்களுக்கு. டக்குனு அந்த கியர் பாக்ஸ் கிட்டக்க இருக்க அந்த ஹேண்ட் அப்படி வச்சுட்டு ஏன்னா பேபி நம்ம நம்ம முதல்ல ஏன் பீச்சுக்கு போகக்கூடாது, அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே அவரோட ஹேண்டை பிடிக்கிறேன். உங்கள் கையெல்லாம் சொதன்னு ஈரமாக இருக்குது உள்ளங்கையெல்லாம். அவர் பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிருக்கு அந்த ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே கார் அப்படியே சைடில் ஒதுக்குறாரு. எங்கே போகணும் மாமிக்கு அப்படிங்கிறாரு. பீச்சு பீச் ஓகேவா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி ஓகே போகலாம். ஆனால் அவன் கண்டிஷன். என்னது? என் கையை ஹோல்ட் பண்ணிட்டேறேன். கியர் பாக்ஸில் இருக்கிற ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். எடுத்தினா அப்புறம் நான் எங்கே பிளான் பண்ணணும் அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். எடுக்க மாட்டேண்ணா, சத்தியமாக எடுக்க மாட்டேன் பேபி, நிச்சயமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டை ரெண்டுத்தையும் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே தேவம் சிரிக்கிறாரு. கைடம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சிட்ருக்காரு. ஸோ காரை போட்டோம் அப்படிங்கிற ரொம்ப டைட்டெல்லாம் ஹோல்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ண ஓகே. ஏன்னா நான் கியர் போடணும்ல. ஷோ பேபி பேபி அப்படிங்கிறீங்க. இங்கே லைட்டாக சிரிச்சிட்டு எனக்கு ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அதுதான் நான் உங்கள் ஜூனியர், அதான் பேபி, வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வண்டி ஓட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பதட்டமாகவும் இங்கே இந்த கிளீனர்னு பொண்ணை சொன்ன பொண்ணை ஞாபகம் வச்சுருக்கக்கூடாதுன்னு தோணுது. இவன் பண்ணுற அட்ராசிட்டியும் தாங்க முடியல. ஸோ இப்படியே பேனிக்கில் இருக்கீங்க. வண்டி ஓட்டுங்க, நாழி வர்றதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே பேபி அப்படி சொல்லிட்டு கார் அப்படி நல்லா ஃபாஸ்ட்டாக அப்படியே ட்ரைவ் பண்ணிருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பாய் சரண்யா மிஸ் ஆஃப்லாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். தென் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ண மறக்காதீங்க. அன்யா நிக்கோ நிக்கோ நீ